ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லவ்னா என்ன? அதுக்கான பதில் இந்த ஸ்டோரியில் இருக்குது. அதை நமக்கு யார் சொல்ல போகிறா? சந்தியா. நீ எப்படி இங்கே இப்போ வேலைக்கு வந்த? எந்த ஊர்? உன் பேர் என்ன? பேச மாட்டியா? கட்டு போட்டாச்சா? நாளைக்கு இங்கே வந்து கட்டு போட்டுக்கணும், சரிங்களா? ஓகே. ஏன் அவங்க பேச அவங்க மாட்டாங்க? பேச மாட்டாங்க, காது கேட்கும், வாய் பேச முடியாது. சரி சரி. ஓகே, நீங்கள் போகலாம். என்னாச்சு? ஓய், என்னை வேற கீழே வர கூப்பிடுறாங்க. நான் போறேன், வா. நான் போறேன். எப்படி பணம் கட்டி சேர்ந்தேன்? உங்கள் அப்பா தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டார்ல, கடைக்காரனுக்கு வர பணம் கொடுக்கணும்னு சொன்னேன். எப்படி கட்டி சேர்ந்தேன்? சந்தியா, சந்தியா, ஸ்கூல் கிளம்பலையா? நேராச்சுங்க. எங்க இருக்க? சீக்கிரம் கிளம்பு சந்தியா. சந்தியா, எங்க போன அந்த பொண்ணை காணோம்? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஆளை காணோம். வெளியில போய் எத்தி பார்க்கட்டும். அண்ணே, சந்தியா. சண்டை போடாம சாப்பிட்டு பேசாம விளையாடணும். நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சந்தியா கைங்க எனக்கு தெரியலமா. எச்சம் இருக்கு, இன்னைக்கு படிக்க போகணுமே. என்ன பண்றா? இன்னும் ஆளை காணோம். வெளியே போய் பாக்குறோமா? சரி, போய் தேடி கண்டு கூட்டிட்டு வா. சீக்கிரம் ஸ்கூல் கிளம்பி டைம் ஆச்சு, வர சொல்லு. எங்க போன? ஸ்கூல் நேராச்சு, இவ்வளவு நேரம் சந்தியா சந்தியான்னு கத்திட்டே கிடக்குறேன். நீ ஆளவே காணோம். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க. ஸ்கூல் போகணும் இல்லையா? தண்ணி எடுத்து போனையா? சரி சரி சரி, சீக்கிரம் போய் கிளம்ப போ. ரெடியோ, ஸ்கூல் போகணும்ல, நேராச்சு. சந்தியா, கிளம்பு ஸ்கூலுக்கு. உங்க அப்பா வேற கடை வாங்கியிருக்கிறாரு. நானும் உனக்கு படிக்க வைக்கிறக்கா கடை வாங்கியிருக்கேன். லோன் சொல்லியிருக்கிறேன், நான் பாத்துக்கலாம், சரியா? நல்லா படிச்சுட்டு சீக்கிரம் நான் பத்திரமா வீட்டுக்கு வா, சரியா? தம்பி, தம்பி, உங்க அப்பா பாத்தியா? இல்லம்மா, நான் பார்க்கலாமா. காலையில போனவர் இன்னும் காணடா. எங்க போனாரோ தெரியலடா. பாவி மனசு இப்படி பண்ணிட்டானே. பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டானே. காலையில போனவனே ஆளக்கானா, பணமெல்லாம் போச்சு. என் பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது?
அப்பா ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க, லோன் பணம் வந்துருச்சு பத்து வாங்கிக்கன்னு கூப்பிட்டாங்க. நம்ம 2 பேரும் போலான்னு நான் கிளம்புனேன். பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருக்காங்க, வாங்க போலாம், நான் போயிட்டு வரேன், நீங்க போய் பணம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு விட்ட. காலையில 5 மணி ஆயிப்போச்சு, இன்னும் காணா, எங்க போனாரும் தெரியல. நான் எப்படி உன்னை வச்சு நான் படிக்க வைப்பேன், காப்பாத்துறது? நம்மளுக்கு இப்படி பழி எடுத்துட்டு வாப்பா போயிட்டாங்க, என்ன பண்றது? உனக்கு எப்படி காப்பாத்துறது? ஹலோ ஒரு நிமிஷங்க. அவங்க கூட வேலை பார்க்குறாங்கல்ல, எதுக்கு? அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க ஃபோன் நம்பர் வேணும். சரி, கொடுக்குறேன். டபுள் 9 41 தேங்க்ஸுங்க. நான் தான் நம்பர் கொடுத்தேன். சரிங்க. சரிங்களா? தேங்க்ஸுங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. காது கேட்கும், வாய் பேச முடியாது, மிடில் கிளாஸ் பொண்ணு, எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேங்க. இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேங்க. சரிங்க. சரி, போயிட்டு வரேங்க. நான் ஓகேங்க. சொல்லிடாதீங்கண்ணா. அவங்க இல்லையா நேற்று கட்டு மாற்றினவங்க? நீ தான் கட்டு மாற்றணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நல்லா பார்த்துப்பேன். நீ தான் வேணும். எனக்கு நீ வேணும். உன் செய்களை எனக்கு புரியுது. நான் பார்த்துக்கிறேன். எனக்கு நீ வேணும்.
ஏய், எங்கள் அம்மா உன்னை பார்க்கணும் சொல்கிறாங்கடி. என்னாச்சு? என்னாச்சு? வா வா போகலாம், வா வாடி. எங்கள் அம்மா உன்னை பார்த்தே அவனும் சொல்கிறாங்க, வா. என்னாச்சு? சரி வா, அம்மா பார்க்க வீட்டுக்கு போகலாம். சரி, ஓகே. எத்தனை பேத்துக்கு ஊசி போட்டேன்? 5 பேத்துக்கா? நார்மல் பேஷண்ட் தானே? சீரியஸாலாம் இல்லைல்ல? ட்ரெஸ்ஸிங் பண்ணியா? எத்தனை பேஷண்ட் பண்ண? 5ஆ? சூச்சர் போகிற மாதிரி இருந்துச்சு. பெரிய காயெல்லாம் இல்லைல்ல? வேலை ஈஸியாக இருந்துச்சா? அம்மா இப்போ வந்துடுவாங்க, சரியா? இவன் எப்படி இங்கே வந்தான்? என் அம்மா வரதுக்குள்ளே பேசிட்டு சீக்கிரம் அனுப்பிடி, சரியா? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஃபஸ்ட் டைம் உங்கள் சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. நீ சாப்பிட, நான் போகிறேன். ஃபுல்லாக சாப்பிடு, நான் போகிறேன். ஏய், என்னடி ஆச்சு? என்னாச்சு? அர்ஜென்ட்டாக பண்ண வேண்டி, அம்மா போகிற உடம்பு சரியில்லை.
உன் ஆள் இன்னொரு பொண்ணோட பேசிட்டு இருக்காண்டி. இதில் உனக்கு என்ன வேணும்? நல்லா இருக்கும் இது. இது சாப்பிட்றீங்களா? இது வேணாமா உனக்கு? ஏய் நன்றி நன்றி. விடு, இந்த பக்கம் வா. இல்லை நான் ஒன்றும் பண்ணலை. ஏய் விடு விடு, நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன். சொல்கிறேன், அவள் தான் நான் பிடிச்சிருக்கேன்னு சொன்னா. வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. என்னடி சொல்கிற? என் வீட்டில் உன்னை பற்றி சொன்னா வாய் பேச முடியாத பொண்ணு வேணான்னு சொல்லிட்டாங்க. அலறத நிறுத்து. நர்ஸு தானே நீனு? உனக்கு என்ன பண்ண தெரியும், பண்ணிட்டு போ. மனசாட்சி. இப்ப சொல்லு, ஏன் அழுகுற? எனக்கு தெரியும் எல்லாமே. உன் மேல எந்த தப்பும் இல்ல. பெண்ணா உன்னை ஏமாத்திட்டான், அவ்வளோதானே. உன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன பண்றதுன்னு யோசிக்கிற. உனக்காக யார் இருக்காங்கன்னு யோசிச்சு பாரு. உன் அம்மா, தம்பி, தங்கச்சி, அவ்வளோதான். நீ தான் அவங்கள பார்த்துக்கணும், புரியுதா? நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. இனிமே உன் லைஃபை பாரு. உனக்கு அவன் வேணுமா சொல்லு? சரி, அவனை பத்தி நினைக்காத. அவன் சொன்ன மாதிரி நீ நர்ஸ் தானே, உனக்கே தெரியும் நீ என்ன பண்ணணும்னு. ஆமா, அவன் ஒரு கெட்டவன். அவன் உன்னை யூஸ் தான் பண்ணிக்கிட்டான். இப்ப சொல்லு, உனக்கு இப்ப அந்த குழந்தை வேணுமா? உனக்கு அவன் வேணுமா சொல்லு? உன்னை நம்பி உன் ஃபேமிலி இருக்கு. இது சுமக்கிற வயசுல உனக்கு. அதுவும் இல்லாம நீ தெரிஞ்சு செய்யல. அவன் தான் கெட்டவன் தெரியுதுல்ல உனக்கு. அப்புறம் இது எதுக்கு? உன்னோட ஃபேமிலிக்காக, உன்னோட லைஃப்காக நீ இதை செய்யணும், சரியா? இப்போ போய் தூங்கு, உன் லைஃபை பாரு.
தான் அனுப்புகிறோம். அவங்க வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க ப்ளீஸ்.